ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தஞ்சை மாமணி கோவில் இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தஞ்சாவூரில் அமைந்துள்ள மிக பழமையான வைணவ ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த திவ்ய தேசத்தில் 3 பெருமாள்கள் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். நீலமேக பெருமாள், மணிக்குன்ற பெருமாள், நரசிம்ம பெருமாள். இந்த 3 சன்னதிகளும் சேர்ந்து திரு தஞ்சை மாமணி கோயில் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஸ்தலத்தின் முக்கியமான ஐதீகம் மிகவும் அருமையானது. ஒரு காலத்தில் தஞ்சகன், கஜமுகன், தண்டகன் என்ற 3 அரசர்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லை கொடுத்தனர். அவர்கள் செய்த அட்டகாசத்தை நிறுத்த பரமாத்மாவாகிய ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்து அவர்களை சம்ஹாரம் செய்தார். தஞ்சகன் இறக்கும் வேளையில் இந்த ஊர் என் பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதனால் தஞ்சகன் ஊர் என்பதே பின்னர் தஞ்சாவூர் ஆனது என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. அங்கு அருள்பாலிக்கும் நீலமேக பெருமாள் கருணையின் வடிவமாக காட்சி தருகிறார். பெருமாளின் திருமேனி மேக சாமல நிறத்தில் இருப்பதால் நீலமேகன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இந்த திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆழ்வார் தனது பாசுரங்களில் இந்த ஸ்தலத்தின் ஆன்மீக பெருமையையும் பெருமாளின் அருளையும் மிக அழகாக பாடியுள்ளார். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மன அமைதி, குடும்ப நலம், தொழில் முன்னேற்றம் மற்றும் பய நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். குறிப்பாக நரசிம்ம பெருமாளை தரிசிப்பதால் எதிரிகளின் தொல்லை நீங்கி தைரியம் பெருகும் என்பது பக்தர்களின் அனுபவம். தஞ்சாவூருக்கு நாம் செல்லும்போது பெரிய கோவிலை மட்டுமல்லாமல் இந்த திவ்ய தேசமான திரு தஞ்சை மாமணி கோவிலையும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். ஏனெனில் இது பக்திக்கு அமைதியையும் ஆன்மாவிற்கு பரம ஆனந்தத்தையும் அளிக்கும் புண்ணிய ஸ்தலம். ஸ்ரீமன் நாராயணனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடியில்